தொடர்ந்து தாவேக மாநாட்டு பந்தல்ல வெயிலினுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கே ஊட்டச்சத்து பானங்களும் வழங்கப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பானங்களை பெறுவதற்கும் தொண்டர்கள் அங்கு முண்டி அடிப்பதனால அதுவும் ஒரு குழப்பமான சூழலையை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளையுமே நம்ம தற்பொழுது திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், கள நிலவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ் சிலம்பரசன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். தொடர்ந்து அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வெயிலினுடைய தாக்கம் அந்த அளவிற்கு அந்த பகுதியில் இருக்கிறது. இதனால் அங்கே ஒரு பகுதியில் அவர்களுக்கான அந்த ஊட்டச்சத்து பானம் வழங்கப்படுகிறது. அதை பெறுவதற்காக அங்கு ஒரு கூட்டமாக தொண்டர்கள் முண்டியடித்து கொண்டிருக்கிறார்கள். லட்சம் தொண்டர்கள் வரக்கூடிய இடத்துல அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னப்பட்டாலும் கூட அந்த வெயிலின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது. தற்பொழுது அங்கு அவர்கள் ஒருவருக்கு பின்னாக ஒருவர் முண்டியடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முன்னதாகவே பல பகுதிகளில் கண்டெய்னரை நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கான ஸ்நாக்ஸும் அவர்களுக்கான குடிநீரும் விநியோகிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது ஒரு பகுதியில் அங்கே கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கான அந்த ஊட்டச்சத்து பானங்களை வழங்கிட்டு இருக்காங்க. வெயிலின் தாக்கம் தாங்காமல் தாகத்தில் தவிக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கு குழுமி வரிசையில் நின்று கொண்டு இல்லாமல் தொடர்ந்து முண்டியடித்து கொண்டு அதை பெற்று செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், தொடர்ந்து மாநாட்டு திடலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஒருபுறம் தற்பொழுது ஊட்டச்சத்து பானத்தை வழங்கிட்டு இருக்காங்க, அங்கேயுமே ஒரே கூட்டமாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி இது போன்ற வசதிகள் இருக்கிறதா? அங்கே என்ன நிலவரமா இருக்கு? விக்கிரமண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக குறைவாக காணப்பட்டது இந்த குடிநீர் விவகாரம் தான். இதனை கருத்தில் கொண்டுதான் இன்றைய தினம் மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் குடிநீர் தொடர்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட கள யதார்த்தம் வேறையாக இருக்கிறது. காலை 8 மணி முதலே வெயிலுடைய தாக்கம் என்பது தொடர்ந்து அந்த இடத்தில் அதிகரித்து வந்ததன் காரணமாக தற்பொழுது அந்த இடத்தில் மொத்தமா 1.5 லட்சம் இருக்கைகள் அமர போடப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் ஸ்நாக்ஸ் பை என்பது தயார் செய்யப்பட்டது. ஏன்னா இப்ப கடந்த முதல் மாநாட்டில் அந்த ஸ்நாக்ஸ் பை சரிவர சென்றடையில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தான் இந்த முறை 8 மணி முதலே அந்த ஸ்நாக்ஸ் பை என்பது விநியோகிக்கப்பட்டது. அந்த ஸ்நாக்ஸ் பைல 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில், ஒரு டாடா குளுக்கோஸ், மிக்சர், பிஸ்கட் உள்ளிட்டவை அடங்கிய ஒரு ஸ்நாக்ஸ் பை என்பது தயார் செய்யப்பட்டது. ஆனால் அதுவுமே 8 மணிக்கு விநியோகப்பட்டதன் காரணமாக அதுவுமே விரைவாக தீர்ந்ததன் காரணமாக அந்த இடத்துல குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பைப் மூலியமாக குடிநீர் குழாய் மூலியமாக குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அதிலும் பெருமாக காலியான நிலையில தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய பகுதியில டாடா குளுக்கோஸ் தொண்டர்கள் வழங்கி வருகிறார்கள். ஆனால் அதை கூட வாங்க தொண்டர்கள் முண்டியடித்து சென்று அந்த டாடா குளுக்கோஸை வாங்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக வெயிலோடு தாக்கம் வாட்டி வந்தித்து நிற்கக்கூடிய நிலையில கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் மாநாட்டு திடல்ல அமர்ந்திருக்கிறார்கள். குடிநீர் ஒருபுறம் தீர்ந்திருக்கிறது, அவர்களுக்கான ஸ்நாக்ஸ் பை என்பது வழங்குவது தீர்ந்திருக்கிறது. டாடா குளுக்கோஸ் மூலியமாக அவர்களுக்கு கொடுத்தாலும் அதனை முண்டியடித்து மக்கள் எல்லாருக்குமாக அது சென்றடையாமல் இருக்கிறது. அவர்கள் டோனு மூலியமாக தண்ணீரை தெளித்தாலும் கூட வெயிலோடு தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தொண்டர்கள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது ட்ரோன் மூலியமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் பார்த்தோம், ட்ரோன் மூலியமாக தண்ணீர் தெளிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அடிப்படையாக ஏன்னா அங்கு உணவு என்பது இல்லை, உணவு ஏற்பாடு செய்யல, வெளியிருக்கக்கூடிய மூலியமாக தான் உணவு என்பது அருந்த வேண்டும். காலை முதலே உணவு இல்லாமல் குடிநீர் இல்லாமல் தொண்டர்கள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். அடிப்படையாக கிடைக்க வேண்டிய குடிநீர் பற்றாக்குறை காரணமாக தொண்டர்கள் வெயிலில் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். தாவேகாவுடைய தொண்டர்கள் இந்த டாடா குளுக்கோஸை வழங்கினாலும் கூட அதனையும் முன்னெடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதியம் 12 மணி அளவிலே 100 டிகிரி வெப்பத்தை தொட்ட வெப்பம் என்பது நேரம் செல்ல மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தாவேகா தொண்டர்கள் வழங்கிய அந்த டாடா குளுக்கோஸை முண்டியெடுத்து தொண்டர்கள் வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.